எல்லோருக்கும் வணக்கம். யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண பிறகும் கூட உங்களால் ஷார்ட்ஸில் தம்ப்நெயில் மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. அது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கிங்க, தெரியாதவங்க தொடர்ந்து பாருங்கள். பொதுவாக யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போதே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவிலேருந்து ஏதாவது ஒரு ஃப்ரேமை தம்ப்நெயிலாக வைக்க முடியும். அப்படி நம்ம அந்த டைமில் மறந்துட்டோம்னா அதுக்கப்புறமா நம்மளால் தம்ப்நெயிலை ஷார்ட்ஸில் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்க பழைய ஷார்ட்ஸில் கூட தம்ப்நெயிலை இப்போ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ ஆப்லேயோ அப்படி இல்லாட்டி ப்ரௌசரில் டெஸ்க்டாப் மோடில் வச்சு நம்ம யூடியூப் ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம். அதுலேயுமே இந்த ஃபெசிலிட்டி இல்லைங்க. வேறு எங்கே இந்த ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? நார்மலாக நம்மளோட யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூப் பார்ப்பீங்களா, அந்த ஆப் தாங்க. அதில் போய்ட்டு யுவர் சேனல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலோட எல்லா வீடியோஸுமே இதில் பார்க்க முடியும். அதில் யுவர் வீடியோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களோட எல்லா வீடியோஸுமே தனித்தனியாக ஷோ ஆகும். வீடியோவும் ஷோ ஆகும், ஷார்ட்ஸும் ஷோ ஆகும். நீங்கள் எந்த வீடியோவுக்கு ஷார்ட்ஸில் தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த வீடியோவில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் காட்டிடும். இப்போது அந்த தம்ப்நெயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பென்சில் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவிலேருந்து ஏதாவது ஒரு ஃப்ரேமை நீங்கள் உங்களோட யூடியூப் ஷார்ட்ஸ் தம்ப்நெயிலாக வச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.